Hi students, next topic பார்த்தீங்கன்னா Hysterisis அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு we take a ferromagnetic material. அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், we magnetize the materialனு வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டாக மாற்ற போகிறோம். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் உங்களுக்கு தெரியும் என்னென்னது, அயன், கோபால்ட்டு, நிக்கல், இந்த மாதிரி இருக்கிற ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதை மேக்னடைஸ் பண்ணுறீங்க. மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னடைசிங் ஃபீல்டை ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து பின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பி/ஹெச் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பி/ஹெச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. இதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னடைசிங் ஃபீல்டு இல்லை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் ஹிஸ்டரிசஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கர்வ் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரண மெட்டீரியல்னால் அது ஏ பாயிண்டில் இருக்கும் போது அதை நான் என்ன செய்கிறேன், மேக்னடைஸ் பண்ணுறேன். மேக்னடைசிங் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேரெக்டாக அதோடைய அது எங்கே போகும், அதோடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஜீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிறது ஜீரோலேருந்து நான் மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். திரும்ப நான் என்ன செய்கிறேன்னா, மேக்னடைசிங் ஃபீல்டை ரிவர்ஸ் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது நான் எந்த டைரக்ஷனில் அதை கொண்டு போகணுனோ, இப்போ இதுதான் வச்சுக்கோங்களேன், இதுதான் அதோட டைரக்ஷன்னா, திரும்ப அது இந்த டைரக்ஷனில் வராது, இப்படி வரும். ஓகேவா. இப்படி வந்துட்டு சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு இதை நான் என்ன செய்கிறேன், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்னடைசிங் ஃபீல்டு பாசிட்டிவாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், அதை ரிவர்ஸ் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. குறைச்சிக்கிட்டே வந்தாக்கா டி பாயிண்ட் வரும், இதோட ஜீரோ ஆகிடும். திரும்ப இதே மேக்னடைசிங் ஃபீல்டை ஹெச்சை நான் என்ன செய்கிறேன், நெகட்டிவ் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 அப்ளை பண்ணேன்னா இங்கே என்ன ஆகும், ஜீரோ வந்துடும். அப்போ -1 -2 -3 அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வரேன் இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன்டிவிட்டினா என்ன, நான் ஜீரோலேருந்து கொண்டு போனேன், திரும்ப அது ஜீரோக்கே வராத ஒரு பர்டிகுலர் ஹைட்லேயே நிற்குது இல்லையா, இந்த லேக் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட் இந்த பொசிஷனுக்கு பேர் தான் ரிட்டன்டிவிட்டி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நான் அது வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். -1 -2 -3 -4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது திரும்ப வந்து அது ஒரு பாயிண்ட்ல வந்து டச் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னா கோயர்சிவிட்டி. அதாவது ஜீரோலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது, இது பேர் கோயர்சிவிட்டி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஜீரோ ஆகிடும். திரும்ப நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாக்கா அந்த கர்வ் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறேன், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப இந்த டைரக்ஷன்லேயே கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து திரும்ப இதை நான் பாசிட்டிவ் டைரக்ஷனில் -4ஓட அங்கே நிற்குதுன்னா -3 -2 -1 அப்புறம் 0, அப்புறம் திரும்ப என்ன செய்கிறேன், பாசிட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 இது மாதிரி போடும்போது திரும்ப இங்கே வருது. அதாவது நான் ஏற்கனவே இந்த டைரக்ஷனில் மூவ் ஆனது இப்படி வந்துட்டு திரும்ப என்ன ஆகுது, இப்படி போயிட்டு திரும்ப இங்கே போகும். ஓகேவா. இந்த கர்வுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹிஸ்டரிஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா. இது -ஹெச்னா என்ன சொன்னோம், மேக்னடைசிங் ஃபீல்டு இன் ஆப்போசிட் டைரக்ஷன். -பினா என்ன சொன்னோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா. இல்லை ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹிஸ்டரிஸ் லாஸை பற்றி உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். இதில் இருக்கிற தனித்தனி கொஸ்டினாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் ரிட்டன்டிவிட்டி, வாட் இஸ் கோயர்சிவிட்டி, வாட் இஸ் ஹிஸ்டரிஸ் கர்வ், இல்லை வாட் இஸ் ஹிஸ்டரிஸ் லாஸ் இப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இதை படிச்சுக்கோங்க. ஒரு வேளை 5 மார்க்கில் கேட்குறாங்கனாக்கா இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்கள் புக்கில் இருக்குது, அதை படித்து பாருங்கள். அதை கொஞ்சம் எழுதிட்டு இதெல்லாம் எழுதினாலே போதும், 5 மார்க்குக்கு போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சில வார்த்தைலாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள், ரெசிடியல் மேக்னட்டிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ஏடி இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரெசிடியல் மேக்னட்டிசம் அப்படின்றோம். ப்ரெசண்ட்டு இன் த ஸ்பெசிமன் இஸ் கால்டு ரிமனன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ரிமனன்ஸ்னாலும் ரிட்டன்டிவிட்டினாலும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ், இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க ரிட்டன்டிவிட்டியை, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரீடைன் த மேக்னட்டிசம்
ரீடைன் த மேக்னட்டிசம்னா என்ன? நான் ஒரு பொருளை வந்து காந்தமாக மாற்ற போகிறேன்ப்பா, ஒரு பொருளை வந்து மேக்னெட்டாக மாற்ற போகிறேன். மாற்ற ட்ரை பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், அந்த மேக்னடைசிங் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ண பிறகும் பார்த்தோன்னாக்கா அந்த பொருளில் ஒரு குறிப்பிட்ட அளவு மேக்னெட் இருக்குது. ஓகேவா? இந்த சாக் பீஸ் இருக்குது, இந்த சாக் பீஸை நான் வந்து மேக்னெட்டாக மாற்ற போகிறேன். அதை கொண்டு போயிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வைக்கிறேன். வச்ச உடனே அது என்ன ஆகுது, மேக்னெட்டாக மாற்றிடுது. எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது இதுல கொஞ்சம் மேக்னட்டிசம் இருக்குது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது, ரிட்டன்டிவிட்டி அப்படின்றாங்க. பாருங்கள், இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரீடைன் த மேக்னட்டிசம் இன் தெம். அதுக்குள்ளவே எவ்வளோ இருக்குது, ஈவன் மேக்னடைசிங் ஃபீல்டு வேனிஷஸ்னா இல்லாமல் போயிடுறது. மேக்னடைசிங் ஃபீல்டு இல்லாமல் போன பிறகும் அதில் என்ன இருக்குன்றாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு மேக்னட்டிசம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயர்சிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் கோயர்சிவிட்டினாக்கா, இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், இது ஒரு பொருளை காந்தமாக மாற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? மாற்றி வச்சுருக்கும் போது we give some மேக்னடைசிங் ஃபீல்டு இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கும்போது அது ஜீரோ ஆகாது. அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் போகும். அது எவ்வளோ தூரம் பேக்வேர்ட் டைரக்ஷனில் போதும், அதுக்கு பேர் தான் கோயர்சிவிட்டி அப்படின்றாங்க. பாருங்கள், தி மேக்னிடியூட் ஆஃப் ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்டு ஃபார் விச் ரெசிடுவல் மேக்னட்டிசம் ஆஃப் மெட்டீரியல் வேனிஷஸ். அதாவது ரெசிடுவல் மேக்னட்டிசம் வந்து இல்லாமல் பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கோயர்சிவிட்டி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இது ஜீரோ. இந்த பாயிண்ட் நான் என்ன செய்கிறேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்னடைசிங் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா வேனிஷ் ஆகிடுது. என்னது, ரெசிடுவல் மேக்னட்டிசம் வேனிஷ் ஆகிற அந்த ப்ராசஸுக்கு பேர் கோயர்சிவிட்டி அப்படின்றாங்க. தி மேக்னிடியூட் ஆஃப் ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்டு ஃபார் விச் ரெசிடுவல் மேக்னட்டிசம் ஆஃப் மெட்டீரியல் வேனிஷஸ் இஸ் கால்டு கோயர்சிவிட்டி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஹிஸ்டரிசிஸ் லூப் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஹிஸ்டரிசிஸ் லூப்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the phenomenon of lagging of magnetic induction behind magnetizing field is called hysteresis. Hysteresis லூப்னாலும் ஹிஸ்டரிசிஸ்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஹிஸ்டரிசிஸ் மீன்ஸ் lagging behind, அதாவது அதாவது நம்ம அது மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுத்த பிறகு அதில் என்ன இருக்குது அப்படின்றது தான் லாகிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப படிக்கணும் பாருங்கள். த ஃபினாமினன் ஆஃப் லாகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் கால்டு ஹிஸ்டரிசஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹிஸ்டரிசஸ் லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூரிங் மேக்னடைசேஷன் த ஸ்பெசிமன் த்ரூ எ சைக்கிள். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை மேக்னடைஸ் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்கும்போது ஒரு சைக்கிள் வந்து ஃபுல்லாக போயிட்டு திரும்ப பேக்வர்ட் டைரக்ஷன் அப்ளை பண்ணும்போது திரும்ப வந்துடும் இல்லை. எந்த ப்ராசஸில் அந்த மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணும்போது ஹீட் எனர்ஜியாக லாஸ் ஆகும். நம்ம கொடுக்குற மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து ஹீட் எனர்ஜியாக லாஸ் ஆகும். அது எவ்வளோ லாஸ் ஆகுது, அதுக்கு யூனிட் என்ன, அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் என்னது ஹிஸ்டரிசிஸ் லாஸ். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூரிங் மேக்னடைசேஷன் ஆஃப் ஸ்பெசிமன் த்ரூ எ சைக்கிள் தேர் இஸ் அ லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு. நம்ம மேக்னடைஸ் பண்ணும்போது ஹீட்டாக அது வீணாகுது. திஸ் லாஸ் டியூ டு ரொட்டேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் மாலிகுலர் மேக்னெட்ஸு இன் த வேரியஸ் டைரக்ஷன். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் அதில் டொமைன்ஸ் இருக்கும். டொமைன்ஸுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அது எல்லாமே ஒரு சேம் டைரக்ஷனுக்கு வரும்போது ஹீட் எனர்ஜியாக லாஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ஷார்ட்டாக சொல்லணும், வாட் இஸ் ஹிஸ்டரிஸ் லாஸ் அப்படின்னு கேட்டால் இதை எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதினா போதும். இதுலேருந்து கீழே எழுதினாலே போதும். இது 3 மார்க்கில் கேட்கறாங்கன்னா இது ஃபுல்லாக எழுதுங்க. It is found that energy lost per unit volume of material when it is carried through one cycle of magnetization. இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு பாருங்க, இது என்னன்னு சொல்றாங்கன்னா, எனர்ஜி லாஸ்ட் பெர் யூனிட் வால்யூம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுத்துக்கிறாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட வால்யூம் எடுத்துக்கிறாங்க. 1 யூனிட் வால்யூமில் எவ்வளோ தூரம் வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. It is found that energy lost per unit volume of material when it is carried through one cycle of magnetization is equal to, இதுவும் சொல்லலாம், அதாவது இது வரைக்கும் சொல்லிட்டு it is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, the area of hysteresis loop. ஓகேவா? இப்போ இதில் வாட் இஸ் ஹிஸ்டரிஸ் லாஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே ஹிஸ்டரிஸ் லாஸ். இதோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அது பேர் ஹிஸ்டரிஸ் லாஸ்ன்னு சொல்லலாம். இல்லை எனர்ஜி லாஸ்ட் பெர் யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஹிஸ்டரிஸ் லாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? த லாஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் டெல்டா இ ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்ளோஸ் டு இன்டெக்ரல் ஹெச் வெக்டர் டாட் டிபி வெக்டர். ஹெச்னா என்ன சொன்னோம்,
மேக்னடைசிங் ஃபீல்டு, பிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்போ இதில் எல்லாத்துக்கும் ஒரு யூனிட் இருக்குது. ஈனா என்ன சொல்கிறோம், எனர்ஜியை நம்ம ஜூலில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயரில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பெர் மீட்டர் அந்த யூனிட்டில் எழுதுகிறோம். ஓகேவா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.